ஹாய், மீன்பிடி தடைகள் அதுவுமா காலையிலே வானகர ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பி வந்திருந்தோம். மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. உள்ள என்டர் ஆனதுமே ஃபர்ஸ்ட் கண்ணில் மாட்டாது இந்த எறா தான். இது பாத்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கவலை மீன்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய் அப்படின்னு தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன சைஸ் ஊசிக்கோலா இருந்துச்சு, இதுவும் கிலோ 200 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சங்கராலாம் ரொம்பவே சின்ன சைஸ் தான், அதுவே கிலோ 240 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நெத்திலி வரத்து ஜாஸ்தி இருந்துச்சு, இந்த நெத்திலி கிலோ 100 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மஞ்சள் பாறை எல்லாம் கிலோ 420 ரூபாய். கிளீச்ச மீன்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் 150 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பெரிய சைஸ் கிலோ 200 ரூபான்னு சேல் பண்றாங்க. இந்த சுறா மீன்லாம் கிலோ 300 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பெரிய சைஸ் பாறை கிலோ 500 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெள மீன்ல ரொம்பவே குட்டியா இருந்துச்சு, இதுவே கிலோ 400 ரூபான்னு போட்டிருந்தாங்க. சின்ன சைஸ் டூனா கிலோ 200 ரூபாய். அதை விட சின்ன சைஸும் இருந்துச்சு, அதுவும் கிலோ 200 ரூபான்னு தான் சொன்னாங்க. நண்டு பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ல இருக்கு, 300 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்கு. நெத்திலி மீன் இந்த ஷாப்லயும் வச்சிருந்தாங்க, கிலோ 100 ரூபாய் தான். சங்கரா இந்த ஷாப்ல கிலோ 250 ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. வஞ்சிரம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் எல்லாம் அவ்வளவா பார்க்க முடியல, இந்த ரொம்பவே குட்டி சைஸ் தான் அவைலபிளா இருந்தது, அதுவே கிலோ 600 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இந்த பாறை மீன்லாம் கிலோ 450 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாறை மீனோட நேம் சரியா தெரியல, மொசப்பாறைன்னு நினைக்கிறேன். இது கிலோ 300 ரூபான்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இதோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. விரால் மீன் பாத்தீங்கன்னா கிலோ 220 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய சைஸ் நெத்திலி இந்த ஒரே ஷாப்ல தான் இருந்துச்சு, கிலோ 220 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஷீலா மீன் பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ல இருக்கு. இந்த சின்ன சைஸ் 160 ரூபாய், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா கிலோ 250 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸ்ல புள்ளிக்கலவா மீன் வச்சிருந்தாங்க. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஓரா மீன் பாத்தீங்கன்னா கிலோ 400 ரூபாய் அப்படின்ட்டு போடுறாங்க. வவ்வால் ஒரு சில ஷாப்ல சின்ன சைஸ் தான் இருந்தது, அதுவே கிலோ 600 ரூபாய். பன்னா மீன் கிலோ 300 ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கொஞ்சம் கூட்டமாவே தான் இருந்துச்சு, ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இந்த நல்ல தண்ணி மீனோட நேம் தெரியல, இது கிலோ 130 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பிரியேரி வவ்வாலும் அவைலபிளா இருந்துச்சு, இது கிலோ 130 ரூபான்னு தான் சேல் பண்றாங்க. இந்த பறவை கோலா கிலோ 120 ரூபான்ட்டு போட்டிருந்தாங்க. வெள மீன் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் தான், இதுவே கிலோ 400 ரூபான்னு சேல் பண்றாங்க. நண்டு இந்த ஷாப்ல மீடியம் சைஸ் இருந்துச்சு, 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் சைஸை பொறுத்து போடுறாங்க. இந்த மீன் லால்பி பாறைன்னு சொன்னாங்க, கிலோ 280 ரூபாய். இதோட நேம் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது நார்மலான மஞ்சள் பாறை, கிலோ 380 ரூபான்னு போடுறாங்க. இந்த மீனோட நேம் பாத்தீங்கன்னா நவரன்னு சொன்னாங்க, கிலோ 450 ரூபான்னு சேல் பண்றாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, இதை உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பெரிய சைஸ் ஷீலா மீன் பாத்தீங்கன்னா கிலோ 450 ரூபான்ட்டு சேல் பண்றாங்க. இந்த மீனோட நேம் நவரன்னு சொன்னாங்க, இது கிலோ 250 ரூபான்னு போட்டிருந்தாங்க. கெண்ட மீன் பாத்தீங்கன்னா 120 ரூபாய். அப்புறம் இந்த தோல் பாறை கிலோ 250 ரூபான்னு போட்டிருந்தாங்க. தேங்காய் பாறை கிலோ 600 ரூபாய், சின்ன சைஸ் தான். இந்த டைகர் ப்ரான்ஸ் அவைலபிளா இருந்துச்சு, இந்த ஒரே ஷாப்ல தான், கிலோ 700 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. மத்தி பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கும், இந்த காணாங்கத்தை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அது கிலோ 220 ரூபான்னு சேல் பண்றாங்க. சின்ன பன்னா பாத்தீங்கன்னா கிலோ 180 ரூபான்ட்டு போட்டிருந்தாங்க. பன்னால பெரிய சைஸும் நிறைய ஷாப்ல அவைலபிளா இருந்துச்சு. இந்த ஊசிக்கோலா பாத்தீங்கன்னா கிலோ 300 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுவும் 2-3 ஷாப்ல அவைலபிளா இருந்தது. இந்த வளர்ப்பு இறால்லாம் பாத்தீங்கன்னா கிலோ 150 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் சைஸுக்கு ஏத்தது மாதிரி விலை மாறுபடுது.
சின்ன சைஸ் திருக்க மீன் வந்து கிலோ 100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஒரே ஷாப்ல தான் அவைலபிளா இருந்துச்சு. சின்ன கிளீச்சை வந்து 120 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இதை வந்து வள்ளி கொலிசாலன் கூட சொல்லுவாங்க. நெத்திலி பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்ல 120 ரூபான்னு வச்சிருந்தாங்க. எறா வந்து கிலோ 250 ரூபாய். நிறைய ஷாப்ல இந்த சின்ன சைஸ் கிளீச்ச மீன் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஊசி கோலா வந்து கிலோ 300 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்ல பெரிய சைஸ் கிளீச்ச வந்து கிலோ 200 ரூபான்னு வச்சிருந்தாங்க. வெள மீன்ல பெரிய சைஸ் இருந்துச்சு. இது வந்து கிலோ 500 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பாறை மீன் வந்து கிலோ 450 ரூபான்னு போடுறாங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ரெட் ஸ்னாப்பர் வந்து இந்த ஷாப்ல மட்டும்தான் இருந்துச்சு. கிலோ 450ன்னு போடுறாங்க. இதோட தமிழ் நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு இந்த ஷாப்ல இருந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. ஷாப் நம்பர் C8ல மட்டும்தான் இந்த ரெட் ஸ்னாப்பர் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னைக்கே போய் வாங்கிக்கலாம். மடவா மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க. இப்போ மீன்பிடி தடைகாலம் அப்படின்றதுனால பெரிய மீனோட வரத்துலாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சின்ன மீன்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏரி வவ்வால்லாம் கிலோ 130 ரூபான்னு போடுறாங்க. வளர்ப்பு மீன்களோட ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. நம்ம வாங்கின மீனோட வெயிட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத நம்ம என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி வெயிங் மிஷின் வச்சிருப்பாங்க. அங்கேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்களும் வாங்கின மீனை வந்து வெயிட் போட்டு பார்த்துக்கிட்டோம். இது வந்து பக்கெட்டோட சேர்த்து 2.5 கிலோ வந்துருந்துச்சு. நாங்கள் 2 வெரைட்டி மீன் வந்து வாங்கியிருந்தோம். மாம்பழம் வரத்து ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. அதனால மார்க்கெட் வெளியே இந்த மாதிரி மாம்பழம் ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் மீன்பிடி தடைகாலம் மாதிரியே தெரியல. மார்க்கெட்டே ரொம்ப ஜோஜோன்னு தான் இருந்துச்சு. காலையிலேயே மீன்லாம் கிளீன் பண்றதுக்கும் அங்க வந்து ஆட்கள் அவைலபிளா இருக்கிறாங்க. பைக் பார்க்கிங் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மார்க்கெட்டோட வெளியே பார்த்தீங்கன்னா பூண்டு, கருவாடு, காய்கறி இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். நாங்களும் கொஞ்சம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் கிளீச்ச மீன் தான் வாங்கியிருந்தோம். இதை வந்து எங்கள் ஊரில் வள்ளி கொலிசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. உருண்டையாக இருக்கும். இதில் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி. கிலோ வந்து 120 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இனிமேல் க்ளீன் பண்ணிட்டு இதை ஃப்ரையும் பண்ணிக்கலாம், குழம்பும் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கட்லெட் கூட செய்யலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் நெத்திலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து கிலோ 100 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் அவைலபிளாக இருந்ததுனால தான் நெத்திலி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். பின்னர் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.